IBPS clerk மெயின்ஸோட பேட்டர்ன் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம IBPS clerk மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்னை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டி இருக்குது. இதில் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, 50 கொஸ்டின்ஸில் வந்துட்டு 10 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் 40 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸாக இருக்கும். ஸோ டோட்டலி 20 + 40 நமக்கு 60 மார்க்ஸ் இருக்கும். இந்த 50 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கான நமக்கு டைமிங் வந்துட்டு 45 மினிட்ஸ். ஓகே, ஸோ 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஓகே, மெயின் அட்வைஸ் நான் என்ன சொல்வேன்னா, கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோர் தேன் ட்வைஸ் திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு. கிரிட்டிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டுன்னு நினைப்போம். ஓகேவா? ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அது அவங்க செட் பண்ணவங்களுக்கு எது கரெக்டோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நினைக்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், பட் வாட் ஹாவ் பீன் செட் தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதனால் கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்ம சூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் 35 மினிட்ஸ். இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோர் தெனாக இனஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். ப்ரிலிம்ஸில் வந்துட்டு நமக்கு 30 கொஸ்டின்ஸ்க்கு 20 மினிட்ஸ் வந்து மோர் தென் இனஃபாக இருக்கும். பட் அதுவே மெயின்ஸில் வந்துட்டு 40 கொஸ்டின்ஸ்க்கு 35 மினிட்ஸ் இருந்தாலுமே நமக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஏன்? பிகாஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் சின்ன கொஸ்டின்ஸுமே திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் கண்டிப்பாக டபுள் டிஜிட் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ டபுள் டிஜிட் கண்டிப்பாக இங்கிலீஷில் எடுக்க முடியும். பட் அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 45 மினிட்ஸ். 1 மார்க் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். 1 மார்க் கொஸ்டினும் மெயின்ஸுக்கு தகுந்த டிஃபிகல்ட்டியோடு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கான்செப்ட் நல்லா தெரியும். அந்த கான்செப்டில் எந்த மாதிரி கேட்டிருந்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா தான் ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணி ஆன்சர் வராமல் நடுவில் ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகிறதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இப்போது வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தாலே அது என்ன கான்செப்ட்னு நமக்கு தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் கான்செப்டா, இல்லை மெஷர்மெண்ட் கான்செப்டா, இல்லை என்ன கான்செப்டுலாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்றது ஒரு கொஸ்டினை பார்த்த ஒரு 1/2 மினிட் ஆர் 1 மினிட்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போவே நம்ம டிசைட் பண்ணிடணும், இந்த கான்செப்டில் நம்ம ஸ்ட்ராங்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லை கான்செப்ட் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதில் ஸ்ட்ராங்கோ அதை நம்ம போடணும் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இதில் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். இதுலேயுமே வந்து எல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் 35 மினிட்ஸ் வந்து மோர் தான் என்னஃபாக இருக்கும். நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கணும். பேசிக்லி 3 to 6 months படிச்சிருக்கணும். 6 months படிச்சிங்கன்னா சூப்பர். 3 months படிச்சிங்கனாலும் இட் வில் பி இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 3 months படித்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுவேன். பட் அதை வந்து எதில் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தரவாக இருக்கணும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தரவாக இருக்கணும். தரவாக இருந்தாலுமே அங்கே தடுமாற்றங்கள் ஏற்படும். பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தரவாக இருக்கணும். ஸோ டோட்டலி 190 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்ஸு. ரீசனிங்கில் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ். 160 மினிட்ஸ் அப்படிங்கும்போது 2 hours 40 மினிட்ஸ். ஓகே, ஸோ 2 hours 40 மினிட்ஸ். ஓகே, இதில் இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் இந்த 2 hours 40 மினிட்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். So keep that in mind and do well. Thank you.